Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. முதல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடிக்கிட்டு கிடக்கிறாங்க. இதற்கு சேகர் பாபு பதிலளிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த தூய்மை பணி வேலைக்கு செய்ய ஆரம்பித்து அதிகமான பாரம் தூக்கி அந்த கழிவுகளோடையே பயணப்பட்டு மாதம் 2 முறை மாதவிடாய். அப்போ இந்த மக்களை எதை நோக்கி தள்ளுறீங்க? அவன் வந்து இருக்கிற கிட்னியை விற்றுட்டு அவன் ரோட்டில் நிற்கணும், அதானே? அதுதான் அப்படி தள்ளுறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த மக்களை கேட்குறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு 7 அடிக்கான ஒரு பேப்பர் கட்டி காட்டினார் அவர் அந்த பிரஸ் மீட்ல. தொடர்ச்சியாக பிஜேபி எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பீகாரை சேர்ந்த நபர்களுக்கு 6.5 லட்சம் பேருக்கு வெறும் பீகாரிக்கு மட்டும் இதில் ஓட்டரையில் கொடுத்துருக்கீங்க பொழுது ஆனாவுனா நீதிமன்றத்துக்கு ஓடக்கூடிய திமுக இதை ஏன் இது வரைக்கும் செய்யாமல் மௌனமாக இருக்குது? இன்றைக்கு அவர் எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போய் பெரும் கூட்டம் வருவது போல் ஒரு காட்சிங்க நம்ம பார்க்குற பொழுது அது தன்னிச்சையாக பாதி பேரும் கூட்டக்கூடிய கூட்டமாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு போகும்பொழுது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், முக்கியமான அமைச்சர்கள் அவர்கள் சார்ந்த நபரை விசாரிச்சுட்டு சொல்கிறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ராவுத்தர் இப்ராஹிம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட 8 நாட்களா வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை சார்ந்து நிரந்தர வேலை, ஊதியம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி அவங்க ரிப்பன் பில்டிங் கிட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு போராட்டம் நடத்துறாங்க, அது நமக்கு தெரியும். இதுக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அது பேசுனதுதான் இன்னும் மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு கோவத்தை எதிர்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து கை கட்டிட்டு ஒரு சேனல் இருந்து கேக்குறாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வரல, நான் பிரஸுக்கு தான் பதில் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு, அதுவும் சாமானிய மக்களுக்கு இத்தனை வருடமா அவ்வளோ பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க, சென்னையை தூய்மையா வச்சிருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்க பதில் கொடுக்குறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வீடியோவை பாத்தீங்களா? பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கோபமா இல்ல வருத்தமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் கோபம் ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கையை பின்னாடி கட்டிக்கிட்டு பிரஸ் வந்து கேள்வி, ஹலோ நீ யாரு, எந்த பத்திரிக்கை, நீ நீளம், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இது எதை காட்ட தெரியுமா? நாங்கள் தான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குரூப்புக்கு தனியாக வந்து அப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அந்த குரூப்பில் நீ இல்லையே, புதுசாக வந்திருக்கிறியான்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி உனக்கு அந்த பர்டிகுலர் செய்தி நபரை வந்து உனக்கு அடையாளம் காண முடிஞ்சுனாக்கா அவர் கேள்வி எழுப்புறாரு. உங்களுக்கு எதிராக நியாயமான கேள்வி எழுப்பும் பொழுது நம்ம அழகாக எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அந்த லிஸ்ட்டில் இவன் இல்லையே, புதுசாக நம்மளை கேள்வி எழுப்புறான்னு டக்குனு ஐடென்டிஃபை ஆகுது. நீங்கள் அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து முதல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடிக்கிட்டு கிடக்கிறாங்க. இதற்கு சேகர் பாபு பதிலளிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ரிப்பன் பில்டிங்குள்ளே நீ வந்து சேகர் பாபு இதுக்கு நியாயமாக பதிலளிக்க வேண்டியது மேயர் பிரியா, KN நேரு, இல்லை துணை முதலமைச்சர், இல்லை முதலமைச்சர். இவர் வந்து எங்கே காட்டு, அப்படிலாம் வாக்குறுதிலாம் கொடுக்கலையே, அப்போலாம் இது பண்ணலையே, சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த திமிரோடு அவர் பேசக்கூடிய ஒரு பேச்சு இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப மக்கள் இது வந்து சுத்தமாக வந்து ஏற்கனவே உங்கள் மேலே வந்து வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பேசக்கூடிய தொனி இருக்குல்ல, அரசியலில் வந்து ரொம்ப திமுறா அந்த பத்திரிகையாளர்களை வந்து குறிப்பாக பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்ணும்பொழுது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா RS பாரதி தான் சொல்லியிருக்காரு, இது வந்து ரெட் லைட் மீடியான்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்க குரங்கு மாதிரி தாவரன்னு சொல்லிட்டு அந்த 2 பேருடைய துணி உங்களுக்கு புரியுதா? அவங்க 2 பேரும் எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க, ஊடகத்தை கையாள விதம் எப்படி இருக்குது, மக்களுடைய வழி புரியாமல் இவங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. ஏன்னா நான் களத்தில் போய் இந்த மக்களோட உட்காந்துருந்தேன், நம்ம டீமோடு போயிருந்தோம். உட்கார்ந்த பொழுது எனக்கு தெரியும், ஒரே நாளில் 25 பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சு. அதில் அவங்க சொன்ன விஷயம், இந்த தூய்மை பணி வேலைக்கு செய்ய ஆரம்பித்து அதிகமான பாரம் தூக்கி அந்த கழிவுகளோடையே பயணப்பட்டு மாதம் 2 முறை மாதவிடாய், 5 நாள்லேருந்து 7 நாள் 2 முறை அந்த மாதவிடாய் ரத்தத்தோடு அவங்க வந்து அவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வழி என்னன்னு புரியும். எனக்கு இருக்கக்கூடிய இயல்பான கேள்வி, விளிம்பு நிலை மக்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேலே வந்தால் அவங்களுக்கு பிடிக்காதா? மறுபடியும் அவங்கள எங்கே தள்ளுறீங்க? அவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி அவங்க வந்து பொருளாதார ரீதியாக தள்ளி இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தேடி கிட்னியை தேடிட்டு கிடக்கிறாங்க. அப்போ இந்த மக்களை எதை நோக்கி தள்ளுறீங்க? அவன் வந்து இருக்கிற கிட்னியை விற்றுட்டு அவன் ரோட்டில் நிற்கணும், அதானே? அதுதான் அப்படி தள்ளுறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த மக்களை கேட்குறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்ல முடியும்?
அந்த கனிமொழி வந்தால் எங்கள் உடலுடைய நிலை என்னவாக இருக்குன்னு அவங்கள்ட்ட நாங்கள் காட்டுவோம் அப்படின்றாங்க. மேயர் பிரியாவோ கனிமொழியோ வந்தாங்க நேரில் காட்டுவோம்னு இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க. நம்மளுது எவ்வளோ வலிதோந்தோடு, அதாவது உறவுகள் எல்லாம் வந்து உறவுகளாக நிற்காமல் போன தருணம் வந்து கொரோனா தருணம். ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா குடும்பத்தினை வந்து குளிக்க வச்சு பார்த்தீங்கன்னா அப்போலாம் சடங்கு சம்பிரதாயம்லாம் இன்றைக்கி உடஞ்சி போச்சு. கொரோனா பீரியடில் தொட்டால் நமக்கு தொத்திக்கும், நம்ம செத்துருவோம்னு சொல்லி பயந்தானுங்க. மரணம் என்பது ஒரு சம்பவம் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் வந்துடும். அந்த புரிதல் உங்களுக்கு அன்றைக்கி ஏற்படலை. ஐயோ கொரோனா நமக்கு ஒட்டிக்கும், செத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாருமே நெருங்காத பொழுது அவ்வளவு நபர்களை தொட்டு தூக்கி வேலை செஞ்சு எல்லாம் பண்ணது அந்த தூய்மை பணியாளர்கள். அவங்களை இன்றைக்கி குப்பை மாதிரி தூக்கி போட்டிங்கல்ல. நிச்சயமாக இதற்கான விஷயம் வந்து 2 விஷயம் சொல்லுவாங்கம்மா. ஒன்று, நீங்கள் அரசியல் டீம் கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இட் ரிஃப்ளெக்ட்ஸ். இது வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் இந்த ஆட்சிக்கும் இந்த மாதிரியான பேசக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமாக எதிர்பார்ப்போம். இதுல மேயர் அவர்கள், மேயர் பிரியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு வந்து அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக தான், அதோட மாற்றாதான் இது நடக்குது. அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் குறையாது, இவ்வளோ சலுகைகள் வரணுன்றதுக்காக தான் இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாமே அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, டீ குடிச்சாங்க, அவங்க கூட தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. அதை குறிப்பிட்டு சொன்னது நான் பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, அவங்களும் மனுஷன் தானே, அவங்க கூட நீங்கள் இருந்ததை வந்து நீங்கள் ஏன் அதை பெரிய விஷயமா காட்டுறீங்க? அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு ஏற்றத்தாழ்வோட பார்த்து தானே அந்த விஷயங்கள் நடந்தது மாதிரி எனக்கு தோணுது. இல்லைன்னா அதை குறிப்பிட்டிருக்க தேவையில்லை. என்ன மாதிரியான சலுகைகள் வருது அப்படின்றத அவங்க சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகே ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வராங்கன்ற அளவுக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஆனா இதை குறிப்பிட்டு சொன்னது வந்து எனக்கு அதை சொல்லியிருக்க வேண்டாம், இல்லைன்னா அதை நீங்க எப்படி அதை பார்த்து அதை செஞ்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது. இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கு பிரியாவுக்கு முதல்ல இது பெரிய விஷயமா தெரியுது போட்டிருக்கு. இந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு, இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் வந்து டீ வாங்கி கொடுத்துட்டாரு, எங்கள் கூட உட்காந்து டீ சாப்பிட்டாரு. இன்றைக்கும் இரட்டை கவலை முறைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம வேங்கவேல போனதுக்கப்புறம் வெளியில் வந்துச்சு இல்லையா? அப்போது அந்த டீ வாங்கி கொடுத்தது, அதாவது எந்த இந்தியாவிலே இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதான். டீ வாங்கி கொடுத்தது வந்து யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 2025 ஆயிடுச்சு, ஏஐ வரைக்கும் வந்துடுச்சு. அட்வான்ஸ்டாக எவ்வளோ போனாலும் இவர்கள் மனப்போக்கில் இன்னமும் அந்த விளிம்பு நிலை மக்களை பார்க்கக்கூடிய பார்வை என்பது மாறவே இல்லை. மாற்ற விரும்பல அரசியல் கட்சிகள். மேயர் பிரியாவே தொங்க விட்டுட்டு போன ஆட்கள் தானே அவங்க. காரில் பிடிச்சி தொங்கிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? மேயர் பிரியா சங்கடத்தோடு நகர்ந்த ஒரு காணொலின்னு சொல்லி மாற்றி போட்டான், பார்த்தீங்களா? அப்போது முதல்ல நம்ம வந்து அதை உணர ஆரம்பிக்கணும். தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் உணர ஆரம்பிக்கணும். உனக்கும் எனக்கும் எந்த பேதமும் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இறைவன் படைத்தது, படைப்பின் முன் நம்ம யாருமே சூஸ் பண்ண முடியாது. இந்த வீட்டில் பிறக்கணும், இந்த சாதியில் பிறக்கணும், இந்த சமூகத்தில் வளரணும், இந்த வேலை தான் செய்யணுன்றது நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பட் ஆனால் நம்ம மைண்டில் ஒரு விஷயம் வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். உன்னை படைச்ச ஆண்டவன் தான் என்னையும் படைச்சான், புரியுதுங்களா? நான் உழைச்சா தான் எனக்கு சோறு, நீ உழைக்கிறதுனால வந்து எனக்கு எந்த இதுவுமே இருக்காது பொழுது நான் ஏன் உனக்கு வந்து உன்னை விட நான் தாழ்ந்தவன் நினைக்கிறோம்? நான் ஏன் உனக்கு வந்து கீழே நிற்கணுன்ற அந்த ஒரு புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டு இது சமமாக பாவிக்கக்கூடிய மனநிலை முதல்ல வரணும். அது வந்து இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் அதை சாதியை மையப்படுத்தி அந்த தீயை அணைய விடாமல் பார்த்து கொள்வதுன்றது வந்து பேராபத்து இந்த சமூகத்திற்கு. ஏன் அரசியல் மாற்றத்தில் இத்தனை ஆண்டு கால அரசியலில் திமுக 2 கட்சி தான் இருந்தது ஆரம்ப காலத்தில். எதற்காக அதற்கு பிறகு இத்தனை கட்சி நியமிக்க? திருமாவளவன் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் இவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே. எப்படி இவ்வளோ கட்சி உருவானது? ஏன் உருவாச்சு? ஏன்னா அவர்கள் இவர்களுக்கான சம உரிமையை கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுக்கல. அவங்களை மேன்மைப்படுத்தி வருவதற்கு, அவங்க மேலோங்கி வருவதற்கு விடலும் பொழுது ஒவ்வொரு சமூகத்திலிருந்து தன் சமூக மக்களுக்காக ஒருத்தர் மேலே வந்து அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படி வந்தது தான் இத்தனை கட்சிகள் நம்ம பொழுது. அப்போ அடக்குமுறை எங்கேருந்து ஆரம்பித்தது? யாரால் ஆரம்பிச்சது? திமுக நீங்கள் செய்ததுடைய தவறு. இவ்வளோ நபர்களை வந்து இவர்கள் வந்த பிறகும் மீண்டும் கூட்டணின்ற பேரில் அவங்களை கொண்டு போய் உங்கள்கிட்ட அடிமை சாசனமாக எழுத வச்சுட்டு மறுபடியும் இதே போல் விஷயத்த பணத்தை கொடுத்து அவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த சமூக மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய அரசியலை திமுக எத்தனை ஆண்டு காலம் செய்கிறீங்கன்னும் பொழுது ஏன் அரசியல் மாற்றம் ஏற்படணும்? ஏன் தளபதி விஜய் இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு? ஏன் இந்த நிகழ்வு நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இத்தனை ஆண்டு காலம் இப்படி ஒரு கட்டமைப்பை கட்டி வச்சிருக்கக்கூடிய மோசமான சூழலை உடைத்தெறியக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி மாறிக்கிட்டு வருதுன்னும் பொழுது முன்பு சொன்னது போல தான் கீப்பு கீமி என்ற மாதிரி கிறிஸ்துவ வருகைக்கு முன் கிறிஸ்துவ வருகைக்கு பின் மாதிரி தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது இன்றைக்கு கலச்சூழலில் தேவை. இன்னொரு விஷயம், இந்த போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு வந்து சின்மை அவர்கள் போயிட்டு தண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து அவங்களுக்காக போராட்டத்தில் கொடுத்து
இதுக்குள்ள பிஜேபி வந்து இதை யூஸ் பண்ணிக்க நினைக்குதா அப்படின்ற விஷயங்களையும் சின்மை போனதை வந்து நிறைய பேர் விமர்சனம் செய்ய தொடங்குறாங்க. இது மற்ற கட்சிகள் இதை வந்து யூஸ் பண்ணிக்குமா, இல்ல குறிப்பா இதுல பிஜேபி உள்ள வருமா? என்ன சொல்றாங்க? அவங்க போயிட்டு போராட்டம் நடத்துற அந்த பெண்களை எல்லாரும் பார்த்து பேசிட்டு தண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றது வருது. அது கீழே பாக்குற கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அதை பத்தி பேசும்போது என்னன்னா பிஜேபிக்காக தான் சின்மை அவர்கள் வந்திருக்காங்க, இது அவங்க அப்படி யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒண்ணு எனக்கு. இன்னொன்னு, திரும்ப அவர்கள் இதை பத்தி பேசியிருக்கலாமே அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வைரமுத்து மீது சின்மை விமர்சனம் வச்சாங்கல்ல, அன்றைக்கு யாருமே பேசலையே. இன்னைக்கு மட்டும் பிஜேபி சாயலோ அல்லது வேற சாயலோ பூச நினைக்கக்கூடிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு பர்டிகுலராக இவரால் வந்து பாலியல் சீண்டல் நடந்ததுன்னு ஒரு பகிரங்கமாக சொன்னாங்க. கரெக்டுங்களா? எல்லா ஊடகத்துலையும் வந்த பொழுது நீ எவனா வேணா இருந்துக்கோ, ஒரு பெண் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது பொதுவெளியில் வந்துருச்சுன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகிடுச்சுன பொழுது அதையும் தீர்க்கமாக விசாரித்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் சின்மையை எல்லாத்துலேருந்து அந்த கார்டெல்லாம் தூக்கி அந்த அவங்கள வந்து டப்பிங் யூனியன்ல இருந்தோ அடுத்தடுத்து அவங்கள பாடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நெருக்கடி ஏற்படுத்தி இந்த உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அவ்வளோ விஷயமும். அன்னைக்கு யாருமே சின்மைக்கு ஆதரவாக ஏன் பேசல? இன்றைக்கி சாதி சாயல் பூச நினைக்கிறீங்க. அதுதான் அரசியலில் ஏன் சாக்கடைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் செய்கிறதுனால தான் அது போகுதே தவிர, அந்த பொண்ணு முன் வந்து இந்த விஷயத்த செஞ்சுருக்கணும் பொழுது ஒரு பெண்ணாக அந்த வழியை உணர்ந்துருக்கு. அந்த கருங்கல்லுமா அங்கே அடிக்கிற வெயிலில் நம்மளால் அரை மணி நேரம் உட்கார முடியாது. அவர்கள் சொன்னது உட்காந்து பின்னாடி கட்டி வந்துருச்சு, சூடு கட்டி பயங்கரமாக. அவங்களால வந்து சிறுநீர் கழிப்பதற்கு அங்கே இடமே இல்லை. மழை வந்தப்போ ரிப்பன் பில்டிங்குள்ளே அவங்கள அலோ பண்ணவே இல்லையா. மனிதர்களாக கூட எங்களை ட்ரீட் பண்ணல சார், அப்போ தான் நாங்கள் கலைஞ்சு போவோம்னு சொல்லிட்டாங்க. மாதவிடாய் காலத்தில் பேடை வைக்கணும்ல, எங்கே மறைவிடம் இருக்குது நாங்கள் போய் பேடை வைக்கன்னு கேட்குறாங்க. டிஸ்போஸ் பண்ணுறது ரெண்டாவது, வைப்பதற்கே இங்கே வழி சூழல். அன்றைக்கி மழை வந்தப்போ ஈரத்துணியோடு நினைஞ்சிக்கிட்டு அப்படியே 24 மணி நேரம் அப்படியே இருந்து அப்படியே அடுத்த நாள் வெயிலில் காஞ்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் ஏற்படும், எவ்வளோ கொடுமைலாம் இருக்குல்ல. ஒரு பெண்ணாக சின்மையை உணர்ந்ததால் போயிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு பெண் செஞ்சுருக்கிறாங்க, நம்மளும் செய்யணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு பிடிச்சி கேவலமாக எல்லாத்துக்கும் சாதிய சாயல் பூசணின்னு வச்சுங்களேன், இந்த சமூகத்திற்கு பேராபத்து. ஏன்னா எதுவும் எந்த நொடியும் நமக்கும் நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சாகாத ஒரு ஆள் சொல்கிறான்னு சொன்னால் எவனா ஒரு குடும்பம் சொல்ல முடியுமா? இல்லை. எல்லாரும் ஏற்றத்தாழ்வை பார்த்துருக்கீங்க, மரணத்தை சந்திச்சிருக்கிறீங்க. அது கொடுத்த வலி வேதனை உங்களுக்கு தெரியணும் பொழுது இவர்களும் உயிர், இன்றைக்கி இருக்கிற உயிர் நாளைக்கு அவங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக அவங்களும் இறக்க போகிறாங்க, நம்மளும் இருக்க போகிறோம் ஒரு காலத்தில். பொழுது சக மனிதனை பார்க்காத ஒரு மனநிலை வந்து மோசமான மனநிலை. இதை முதல்ல மாற்றிக்கணும். போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி வீசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். ஒரு அரசியல் ராஜாவோன்னு பயந்துட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்து மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வாக்கு சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து மோசடி நடந்திருக்கு. நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு 7 அடிக்கான ஒரு பேப்பர் கட்டி காட்டினார் அவரு அந்த பிரஸ் மீட்ல. அதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல வந்து வாக்கு இருந்திருக்கு. ஒரே வீட்டுல 80 பேரு அப்படி நிறைய விஷயங்கள் ஒரு பாயிண்ட் டு பாயிண்டா கரெக்டா சொல்லியிருந்தாரு. அதை நீங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தும், இதுக்கான தீர்வு ஏதாச்சும் கிடைக்குமான்றதுதான் இப்ப இருக்கிற எல்லாரோட கேள்வியா இருக்கு. அதை பத்தி தொடர்ச்சியாக பிஜேபி எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்றது இப்ப உங்களுக்கு புரியுதா? உத்தரப்பிரதேஷ்ல அந்த காணொலி எல்லாம் இருக்குன்னா யோகி வெளியே உட்காந்துருப்பாரு பண்ணையார் மாதிரி. இவங்க ஓட்டு போட உள்ள போவாங்க பொதுமக்கள், ஓட்டு மிஷினை தொடுறது கூட அனுமதி இல்லை, மை வச்சு அனுப்பிச்சிருவாங்க. வெளியில் வந்து யோகி கையை தொட்டு கும்பிட்டு போன காணொலிலாம் பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக பிஜேபி எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை ஏற்படுது, ஓட்டுச்சீட்டு முறையை கொண்டு வந்தாலும் ஓட்டு ரெடியில் வந்து உனக்கு 1க்கு 5 ஓட்டு 10 ஓட்டுன்னு மாற்றிட்டு பொழுது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை தீர்க்கப்படணும். இதை வந்து என்ன சொல்கிறது, பணத்தை கொடுத்து ஒரு எம்பியை 300 கோடிலேருந்து 500 கோடி வரைக்கும் பேரம் பேசி ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய பிஜேபி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தென்னிந்தியா முழுக்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை மிரட்டுவது, அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கொள்வது, அவர்கள் முதுகில் ஏறி சவாரி பண்ணிட்டு இங்கே அல்சாட்டியம் பண்ணுறது, இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கு தேசிய விருது கொடுக்கறது. இப்போ அதே மாதிரி என்ன போராளி தெரியுமா பாத்தீங்களா சார்? அது பார்க்கும்போது ஏதோ ஒரு புது படமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். கெட்டப் எல்லாம் ஐயோ, ஒரு புதிய போராளியா வந்து எச் ராஜாவை களம் இறக்கி விட்டுருக்காங்க பெரிய மீசையோட. அதை வந்து மனோபாலாவும் அவரையும் ஃபோட்டோ ஒன்றா போட்டு 2 பேரையும் கம்பேர் பண்ணி இப்போ போட்டிருந்தாங்க. ஸோ அவர்கள் வச்சிருக்கக்கூடிய டைட்டில் இருக்குல்ல, அது ரொம்ப, ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் சாதி அரசியலை மையப்படுத்தி இவர்கள் ஒரு பிளவுவாத வேலையை செய்வதற்கு பிஜேபி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன் இருக்கும்போது ஒவ்வொரு படம் வரும். காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரிஸ்ன்ற மாதிரி இன்றைக்கி அடுத்து வந்து கந்தன் மலைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வருகின்ற பொழுது இன்றைக்கு
பிரிவினவாதத்தை எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். மாடை விற்றதுக்கும் மாட்டுக்கறி உண்ணதுக்கும் அடித்து கொல்லப்பட்ட நபர்கள், அவர்கள் மீது சிறுநீரகம் கழிக்கப்பட்டது. உடை கலாச்சாரத்தில் கை வச்சிங்க, உணவு கலாச்சாரத்தில் கை வச்சிங்க. இங்கே பெண்கள் மீது வந்து ஒரு அடக்குமுறையை தொடர்ந்து கட்டவிழ்த்துடக்கூடியது பிஜேபி. எந்த மாதிரியான அரசியலை சுற்றி முற்றி கடைசி எடுக்கிறான ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய பேராபத்து. அதே போல் ராகுல் சொன்னக்கூடிய இந்த விஷயம் வந்து இன்றைக்கு திமுக தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பீகாரை சேர்ந்த நபர்களுக்கு 6.5 லட்சம் பேருக்கு வெறும் பீகாருக்கு மட்டும் இதில் ஓட்டரையில் கொடுத்துருக்கீங்க பொழுது 70லேருந்து 1 கோடி நபர்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க. குறிப்பாக வடக்கு சைட்லேருந்து வந்த நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. அவர்களுக்கான ஓட்டுரிமையை எப்படி இங்கே கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே ஒரு அதிகாரி இருப்பார்ல, அந்த அதிகாரியோடைய அனுமதியின் பேரில் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துக்கணும் பொழுது இதை எதிர்த்து ஏன் திமுக இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை? நீங்கள் தானே முதல்ல போயிருக்கணும். ஆனாவும்னா நீதிமன்றத்துக்கு ஓடக்கூடிய திமுக இதை ஏன் இது வரைக்கும் செய்யாமல் மௌனமாக இருக்கிறீங்க? இது எல்லாத்தையும் களையக்கூடிய வேலை செய்யணும். இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்குனாக்கா, தொடர்ச்சியாக தமிழ்நாடு நடந்தக்கூடிய பெரிய கொலை சம்பவம், இந்த முதியவர்கள் தனியாக இருந்தது, ஒரு கர்ப்பிணி பெண்ணை ட்ரெயின்லேருந்து ஒருத்தன் தள்ளிவிட்டு அந்த கரு கலைஞ்ச அந்த விஷயமா இருக்கட்டும், 4 வயது சிறுமியை வந்து பாலியல் பண்ண செஞ்சு கொண்டவன் எல்லாமே வடநாட்டை சார்ந்தவர்கள். இவனை நீங்கள் தேடி போனீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஆதார், அவனுடைய ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே உள்ள அட்ரஸ் காட்டுது. அவன் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே இருக்கிறான்னு எந்த ஸ்டேட்டுமே இப்போ கண்டுபிடிக்க முடியாத சூழல் மாறி இருக்கும்பொழுது ஆதாரை ஏன் கொண்டு வந்தன்ற அடிப்படை விஷயமே மாறி போச்சா? நீங்கள் வெளிநாட்டில் எஸ்எஸ்என் நம்பர் கொடுப்பாங்க, சோஷியல் சிட்டிசன் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த எஸ்எஸ்என் நம்பர் உங்களுக்கு கொடுக்கும்போது அவன் எந்த மாநிலத்தில் பிறந்தானோ எந்த ஊரில் பிறந்தானோ கடைசி வரைக்கும் அதான் ஐடி கார்டு. அவன் எங்கே வேணால் உலகத்தில் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா 54 மாகாணம்னு நினைக்கிறேன், அலபாமா, அரிசோனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக போகும். அவன் எங்கே வேணால் பயணம் பண்ணாலும் சரி, உலகம் முழுக்க பயணம் பண்ணாலும் அவனுடைய பூர்வீகம் இடம் எதுன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக காட்டி கொடுத்துரும். அதுக்கு தான் ஆதார் பயன்படுத்தப்படணும். ஆனால் நீங்கள் இங்கே மாற்றி கொடுத்துட்டீங்க. இங்கே வந்தவனை நான் வர வேணான்னு சொல்லலை, ரேஷன் கார்டு கொடுங்க, அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டோம், பருப்பு வாங்கி சாப்பிட்டுட்டோம், அட்ரஸ் ப்ரூஃப் கார்டு மட்டும் கொடுங்க. அது வந்து போஸ்டல் ஆஃபீஸ் மூலம் கொடுக்குறாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் கார்டுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் வேலிடிட்டி. அதற்கு மேலே வேணால் திருப்பி அவன் போட்டு ரினியூவல் பண்ணட்டும். எங்கே இருக்கான்றது அப்போ தான் தெரியும். ஏன்னா இந்திக்காரன் இடம் மாறிக்கிட்டே இருப்பான், நம்மளே வீடு வந்து மாறிட்டு தானே இருக்கிறோம். அப்போது இந்த 2ஐயும் கொடுத்தீங்கன்னாக்கா இது அவனுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுது. ஆனால் அவனுடைய ஓட்டர் ஐடியும் அவனுடைய ஆதாரம் அவனுடைய சொந்த ஊரில் சொந்த அட்ரஸில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் குற்றத்தை தவிர்க்க முடியும். அவனுடைய மாநிலத்தில் போய் அவனுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும். அவனுக்கான உரிமை பறிப்போகுதுல, இங்கே நமக்கான உரிமையும் பறிப்போகுது, அவனுக்கான உரிமையும் பறிப்போகுது. அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய வழக்கர்களை வச்சு இங்கே வந்து நின்று அந்த தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிச்சு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் கொண்டுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு அரசியலாக பயன்படுத்துகின்ற பொழுது இது பேராபத்து. இது சமூகத்திற்கு ரொம்ப பெரிய பேராபத்து. ஸோ இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யணும். இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க ஏடிஎம்கே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏன் இதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தானே இப்ப ஆட்சியில் இருக்கீங்க, அதை பத்தி நீங்க ஏன் எதுவுமே பேசல, நீங்க ஏன் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலாம் அப்படின்ற அதை பத்தி நீங்க எதுவுமே பேசல, ஆட்சி உங்க கையில தானே இருக்கு அப்படின்னு அவரு ஒரு பதில் கேள்வியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 2 பேரும் அடுத்தடுத்து மாறி மாறி இங்க ஆட்சியை கொண்டு வரது இந்த 2 கட்சிகள் தான். 2 பேருமே அதை பத்தி பேசலன்றதுதான் மக்கள் கிட்ட, தமிழக மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி இவர் அவரை கேள்வி கேட்கறதும் அவர் இவரை கேள்வி கேட்கறதும் இது பொது பிரச்சனை. இது இங்கே வாழக்கூடிய நமக்கு தான் பெரிய தலைவலி ஏற்படுத்தும்ன்றதை 2 அரசியல் கட்சியும் உணரணும். முதல்ல இப்போது அதிமுகவோட பிஜேபி வந்து கூட்டணி வைத்திருக்கும் பொழுது இந்த கேள்வியை அதிமுகவால் எழுப்ப முடியுமான்னு ஒரு கேள்வி யதார்த்தமாக இருக்கணும் பொழுது, அப்போ திமுக நீங்கள் இந்த கேள்வி எழுப்பிட்டுல வந்திருக்கணும் நீதிமன்றத்தில் நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது அரசியல் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது நீங்களும் ஐயா வாங்க ஐயா மோடி ஐயா உள்ளேன் ஐயான்னு சொல்லி பேசக்கூடிய ஆள் தானே. இவரெல்லாம் வந்து அதை பற்றி பேசவே கூடாது. துரைமுருகன்லாம் வந்து அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க சினிமாவுக்கு போ ஊர் சுற்றுன்னு பேசக்கூடிய நபர் தான் அவர்னும் பொழுது இந்த நியாய தர்மம் பற்றிலாம் அவங்க பேசக்கூடாது. ஆனால் அதான் சொல்லலை, ஒன்று நீ ஆட்சி செய்யலை நான் ஆட்சி செய்யலாம், நமக்குள்ளே இப்படி காம்ப்ரமைஸ்டாக போய்க்கலாம், மோடிட்டு வந்து காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு நம்மளுடைய ஊழலை வந்து ஒவ்வொரு விஷயமா மறைச்சிக்கிட்டே போகலான்ற மாதிரியான அரசியலை தான் கையாளுகிறார்கள். ஏன் அரசியல் மாற்றம் தேவைன்றது இது மூலமாக புரியலாம். ஒவ்வொரு நிகழ்வும் ஏன் அரசியல் மாற்றம் தேவை, ஏன் திமுக தேவையில்லைன்றதை உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஏன் பிஜேபி நம்ம மண்ணுக்கு பேராபத்துன்றதை இப்போ இந்த ஓட்டையில் பேர் சேர்த்துல வரைக்கும் எல்லாத்தையும் உணர்த்தினும் பொழுது ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறதுக்கு ஒரு லீடர் வேணும். அந்த லீடர் கரப்ஷன் இல்லாத லீடராக இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாத லீடராக இருக்கணும், அரசியலை ஒரு வியாபாரமாக பார்க்காத லீடராக இருக்கணும் பொழுது
வியாபாரம் கிட்டத்தட்ட பல மடங்கு அவருக்கு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு ஆள் நிற்கிறார்ல, ம். ஸோ அவரை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அதை விட இன்னும் பெட்டராக உங்களுக்கு ஒரு யாராவது தெரியுதுனாக்கா எந்த விஷயத்தில் பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவை இந்த களத்தில் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவனும், அவனுக்கு அறத்தின்பால் நிற்கக்கூடிய தலைவனுக்கு நம்மளும் சேர்ந்து கை கொடுப்பது என்பது மிகச்சரியான ஒரு அரசியலாக இருக்கும் தான் என்னுடைய பார்வை. இதுல கடைசி கேள்வி, ஒரு துணை கேள்வியா, இப்போ பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து தான் இந்த மோசடி நடந்திருக்கு, இப்படி ஒரு தில்லுமுல்லா நடந்திருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பிஜேபி கூட எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னும் போது இதுல இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, ஆல்ரெடி பிஜேபி இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க நம்ம தமிழகத்திலயும் இந்த மாதிரியான விஷயம் நடக்குமோ, அது இபிஎஸ்க்கு வந்து ஒரு பிளஸ் அமையுமா அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஏன்னா நம்ம கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்க மூலமா தான் நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னும் போது ஓகே இங்க இந்த மாதிரி செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். செய்கிற அப்படின்னும் பொழுது இப்போ ஏற்கனவே அவர் மீது பகிரங்கமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்கன்னும் பொழுது, இன்றைக்கு அவர் எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போய் பெரும் கூட்டம் வருவது போல ஒரு காட்சிங்க நம்ம பார்க்குற பொழுது அது அது தன்னிச்சையாக பாதி பேரும் கூட்டக்கூடிய கூட்டமாகவும் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு போகும்பொழுது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், முக்கியமான அமைச்சர்கள் அவர்கள் சார்ந்த நபரை விசாரிச்சுட்டு சொல்கிறேன், 3 கோடி ரூபா செலவாகுதான். இப்போ சாதாரணமாக சுற்றுப்பயணம் போகிறால அந்த க்ரௌட் ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு 3 கோடி செலவாகுதுன்னும் பொழுது, அப்போது இவர்கள் இங்கே ஒரு க்ரௌடை இங்கே இந்த பக்கம் காட்டுறதும் இப்போவே சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதும் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் வேல்யூ. என்ன இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவன் ஓட்டு போட்டால் என்ன, நம்ம மூல அதிகாரத்துக்கு வரணும் நம்ம ஆனால் வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும். எடப்பாடி அவர்கள் ஒரு பீகாரை சேர்ந்த நபரோ அல்லது வந்து அடுத்த மகாராஷ்டிராவுக்கு இந்த மாதிரி குஜராத்துக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் தமிழனுக்கு ஓட்டு போடுவானா? இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சி அதிமுகவுக்கு ஓட்டு போடுவானா? அவன் முழுக்க பிஜேபி மைண்ட் செட்டில் இருப்பான். சில பேர் திமுகவுக்கு போட வாய்ப்பு இருக்கு. இல்லை போட மாட்டாங்க யாரும். ஏன்னா இங்க வந்த பிறகு நிறைய சலுகைகள் வந்து இங்க அனுபவிக்கிறாங்க போது மாறுன்ற மாதிரி சொல்றாங்களே. என்ன இருந்தாலும் சரி, உனக்கு உன் ஊர்க்காரனை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமா? வெளியூர்காரனை வந்து நீ மேலே வருவாத்து சந்தோஷப்படுவியா? நமக்கு அவன் செய்வான் நினைப்பியா, இவன் செய்வான் நினைப்பியா? புரிஞ்சுங்களா? இது பேராபத்து. இப்போ இந்த 6 லட்சம் பேர் நினைச்சாலே 5 எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க முடியும். அந்த 5 தொகுதியும் இப்போ கோயம்புத்தூரோ இந்த சென்னையில் குறிப்பிட்ட பகுதியெலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்ஸ், பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் கட்டி சமூகத்தோட பேர் போட்டு அவங்களுக்கு மட்டும் தான் வாடகைக்குன்னு போட்டுருக்கான். எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானுங்களுக்கு புரியுது. அப்போ அந்த இடத்துல அவங்களை சார்ந்த நபர் தான் போடும் பிஜேபி. அந்த சமூகம் அந்த பின்புலத்தில் வரக்கூடிய நபரை போடும்போது நம்மளுன்னு அவன் ஓட்டு போடுவான். அவன் நம்ம இங்கே ரூல் பண்ணுறதுக்கான அடுத்த ரூலிங்க்கு வரலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே வாழ்ந்த பூர்வக்குடிகளுடைய உரிமை பழிபோகும். அது வந்து பேராபத்து. இது எடப்பாடி அவர்கள் உணரணும். இதை உணராமல் நீங்கள் பிஜேபி கூட நின்றுட்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினச்சின்னு வச்சுங்களேன், எடப்பாடியை தேவைப்படும் வரைக்கும் தான் பிஜேபி வச்சுக்கும். தேவையில்லைன்னா எடப்பாடியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டும். ஏன்னா அவ்வளவு பெரிய பணம் அவங்கள்ட்ட இருக்குது, அவ்வளோ பெரிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. இந்தியா முழுக்க அவங்க கையில் இருக்கணும் பொழுது RSS உடைய சித்தாந்தம் என்னன்றதை அவர் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பார், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ சில விஷயங்களை சமரசம் இல்லாமல் எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறேன். அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு, யார் யார் என்ன பேசியிருக்காங்கன்ற நிறைய விஷயங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.